அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இலக்கணம் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 9வது இயலில் இருக்கக்கூடிய பாவகை இலக்கணம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். பாவகை அழகிடுதல், பாவகை அழகிடுதல் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் எதுலேருந்து தான் வரும் அப்படின்னா யாப்பு இலக்கணத்துலேருந்து வரும். யாப்பு இலக்கணத்துலேருந்து வரும். ஸோ யாப்பு இலக்கணம் அப்படின்னா யாப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். யாப்பு அப்படின்னா கட்டுதல் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். யாப்புனா கட்டுதல் அப்படிங்கிறது பொருள். ஸோ எதை கட்டுது? யாப்புங்கிறது எதை கட்டுது? அப்போ யாப்பு இலக்கணத்தை கட்டுதா? வேற யாப்பு அப்படி அது எதுக்காக யாப்பு இலக்கணம்? எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம் சொல்லி வரிசையா பார்க்குறோம் இல்லையா? பொருள்னா இப்போ சங்க காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்டது பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சொல் இலக்கணம்ங்கிறது சொற்களை பத்தி இருக்கு, எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது எழுத்தை பத்தி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அணிங்கிறது அடுத்து பார்ப்போம். இப்படி ஒன்று ஒரு இது இருக்கும்போது யாப்புங்கிறது என்ன காரணத்துக்காக இருக்கு? நாம் எழுதக்கூடிய செய்யுள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டமைப்பை சொல்கிறது தான் யாப்பு. அதுக்கு சில உறுப்புகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. எழுத்து, சீர், அசை, அடி, தொடை, தலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உறுப்புகள் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த உறுப்புகளுக்கு என்ன பேருனா யாப்பு உறுப்புகள் அப்படின்னே பேர். யாப்பு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பேர். இந்த 6 யாப்பு உறுப்புகளையும் வச்சு தான் ஒரு செய்யுளை வந்து யாரு கற்றா? யாப்பிலக்கணம். புலவர்கள் தான் எழுதுறாங்க. ஸோ புலவர்கள் எழுதக்கூடிய அந்த செய்யுள் இந்த 6 கட்டமைப்பையும் வந்து கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த செய்யுள் எல்லாத்தையும் கட்டக்கூடிய வேலையை தான் யார் செய்கிறா அப்படின்னா யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது செய்யுது. ஸோ யாப்பு அப்படின்னா கட்டுதல்னு அர்த்தம். எதை வச்சு கட்டுது? அதுக்கிட்ட இருக்கக்கூடிய 6 உறுப்புகளை வச்சு கட்டுது. அந்த உறுப்புகள் என்னென்ன? யாப்பு உறுப்புகள் எழுத்து, சீர், அசை, அடி, தொடை, தலை அப்படிங்கிறது யாப்பு உறுப்புகள். அந்த 6 உறுப்புகளை வச்சு ஒரு செய்யுளை கட்டக்கூடிய வேலையை தான் யார் செய்கிறா அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது செய்யுது. ஸோ இதன் அடிப்படையில் தான் புலவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்யுள்ங்கிறது எழுதுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு என்ன பண்ணியிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எழுத்து அப்படின்னா என்ன? எழுத்துனா எழுதுவது. வேற எழுத்து இலக்கணம் எல்லாமே பார்த்துட்டோம்ல. எழுத்துன்னா என்ன? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் எழுத்து அப்படிங்கிறது. ஸோ இந்த யாப்பு இலக்கணத்துக்குள்ள பார்க்கும்போது இந்த 3 கேட்டகரி ஆஃப் எழுத்தை பற்றி பேசுவாங்க. ஒன்று குறில் எழுத்து, நெடில் எழுத்து, 3வது என்ன அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இது முனை வந்து என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லி இது முனை வந்து பேசுறது தான் எழுத்து அப்படிங்கிறது. அசை அப்படிங்கிறது என்ன? ஒரு எழுத்தோ சொல்லுங்க. பொருள் தருவது. வேற ஏதாவது லைன் கீழே இருக்கா? ஓகே. அசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தனியா நின்னோ இல்லை 2 எழுத்தா நின்னோ என்ன பண்ணும் அப்படின்னா பொருள் கொடுக்கறது அப்படின்றத தாண்டி ஒரு எழுத்து தனித்தனிக்கும் இல்லை 2 எழுத்து சேர்ந்து இருக்கும். அப்படி இருந்தால் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு எழுத்து இல்லை 2 எழுத்து சேர்ந்து நிற்கும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா அதை அசை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அசையில் நேரசை, நிறையசைன்னு சொல்லி 2 கேட்டகரி வந்து இருக்கு. ஸோ இப்போ அந்த அசையில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பா, பல், பா, பால் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அசையில் 2 கேட்டகரி பார்த்தோம். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எழுத்துங்கிறது தனித்தனியாக இருக்கும். இந்த எழுத்து தனியாக நின்னாலோ இல்லை 2 எழுத்து சேர்ந்துருந்தாலோ, 2க்கு மேலே இல்லை 2 எழுத்து சேர்ந்துருந்தாலோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த அசையில் மொத்தம் 2 கேட்டகரி இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நேரசை ஒன்று, நிறையசை ஒன்று. நேர், நிறை அப்படின்னு சொல்லி மொத்தம் 2 அசைகள் வந்து இருக்கு. ஸோ இப்போ நேரசை அப்படின்னு வரும்போது எதையெல்லாம் நேரசை அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு எழுத்து தனிச்சு நிற்குது இல்லை சேர்ந்து நிற்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அதில் வரக்கூடிய எழுத்துக்கள் வெறும் தனி குரில், ஒரே ஒரு குரில் எழுத்து மட்டும் இருந்ததுன்னா, குரில் மட்டும் இருந்தா, அப்படி இல்லாட்டா குரிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்து, குரில் ஒற்று இல்லை நெடில் ஒற்று, இப்படி இருந்தால் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேரசை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. பா அப்படிங்கிறது தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு எழுத்து. இதுவும் அசை தான். என்ன அசை? என்ன எழுத்தது? குறில். எனது மெய் எழுத்தா? ஐயோயோ. பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறில் எழுத்து. கீழே பாருங்க குரில் ஒற்று, அடுத்து கீழே நெடில் ஒற்று. புரியுதா? குறில் ஒற்று, நெடில் ஒற்று. இதை என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேர் அசைன்னு சொல்லுவாங்க. என்ன அசை கீழே வருது? நேர் அசைக்கு கீழே வருது. இதுல அப்படியே இது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு குறில எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே நிறையசையா மாறிடும்.
புரிஞ்சுதா? இப்போ குரில் இருக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு குரிலை சேர்த்தோம் அப்படின்னா குரில் குரில். குரில் ஒற்றுன்னு இருக்கா, அதுக்கு முன்னாடி இன்னொரு குரிலை சேர்த்தோம்னா குரில் குரில் ஒற்று. நெடில் இருக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு குரிலை சேர்த்தோம்னா குரில் நெடில். நெடில் ஒற்றுன்னு இருக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு குரிலை சேர்த்தோம் அப்படின்னா குரில் நெடில் ஒற்று. இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிறை அசைகள் அப்படின்னு சொல்லுவோம். நிறை அசைகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 9th புக்கில் அணி, அணில், விழா, விழார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அணி, அணி, அணில், விழா, விழார் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், நிறையில நிறைக்கு கீழே என்ன வருது, நேரில் முன்னாடி ஒரே ஒரு குரில் குரில்னு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நிறையசை அப்படிங்கிறது வந்துடும். நேரசை மட்டும் கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. குரில் குரில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்று. அது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஒரு குரிலை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே என்னவா மாறிடும், நிறையசை அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன பார்த்தோம், குரில் குரில்னு பார்த்தோமா. இங்கே பாருங்க, ஆ நீ அணி, ஆங்கிறது என்ன குரில், நீங்கிறது குரில். அப்போ குரில் குரில்ங்கிற ஃபர்ஸ்ட் கேட்டகரி புரியுதா? அடுத்து பாருங்க குரில் குரில் ஒற்று. கீழே பாருங்க, ஆங்கிறது குரில், நீங்கிறது குரில், இல் அப்படிங்கிறது ஒற்று. குரில் குரில் ஒற்று. வி அப்படிங்கிறது குரில், லா அப்படிங்கிறது நெடில். ஸோ குரில் நெடில். விங்கிறது குரில், லா அப்படிங்கிறது நெடில், இர் அப்படிங்கிறது ஒற்று. அப்போ குரில் நெடில் ஒற்று. இதெல்லாம் எது கீழே வருது, நிறை அசைகளுக்கு கீழே வருது. ஸோ இப்போ இதை ஆரம்பிக்கும் போது அசையில் வந்து என்ன சொல்லி ஆரம்பித்தோம், ஒரு எழுத்தோ இல்லை ரெண்டு எழுத்தோ சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த அசைங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பாருங்க அணில், விழார் அப்படின்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் 3 எழுத்து இருக்கா, 3 எழுத்து இருக்கா இல்லையா? பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, 3 எழுத்துன்னு தெரியுதா தெரியலையா உங்களுக்கு, தெரியுது இல்லை? ஸோ 3 எழுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஏன் அப்படி சொல்றாங்க, ஒரு எழுத்து இல்லை 2 எழுத்து சேர்ந்துருந்தா அசைன்னு ஏன் சொல்றாங்க? ஒற்றை எழுத்தை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இல் இர் அப்படிங்கக்கூடிய இந்த ஒற்றை எழுத்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? குறிக்கும் போது வந்து குறிக்கிறோம், குரில் குரில் ஒற்று, குரில் நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லி குறிக்கும் போது குறிக்கிறோம். ஆனால் கணக்குன்னு வரும்போது ஒரு எழுத்து இல்லை 2 எழுத்து தான் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துப்பாங்க. இப்போ அணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதில் எத்தனை எழுத்து இருக்கக்கூடிய நிறையசை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எத்தனை எழுத்து இருக்கு, 2 எழுத்து இருக்கக்கூடிய ஒரு நிறையசை. கீழே இருக்கும் போது அணில் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எத்தனை எழுத்து இருக்கக்கூடிய நிறையசை அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 எழுத்து இருக்கக்கூடிய நிறையசை. அந்த கணக்கில் தான் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒற்று எழுத்து எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ புரியுதா? புரிஞ்சது இல்லை? ஸோ மேலே உள்ளதை பாருங்க. ஸோ இதில் எத்தனை எழுத்து இருக்குது, எத்தனை எழுத்து இருக்கக்கூடிய நேரசை, இது ஒரு எழுத்து இருக்கக்கூடிய நேரசை. பல் அப்படிங்கிறதுல ஒரு எழுத்து இருக்கக்கூடிய நேரசை. இப்போ தானே சொன்னேன், ஒற்று எழுத்து இருக்கும் போது கணக்கில் என்ன பண்ணக்கூடாது, அதை சேர்க்கக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 9th புக்கில் அசைக்கு கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒற்று எழுத்துக்கள் அப்படிங்கிறது கணக்கிடப்படுவது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு எழுத்தோ இல்லை 2 எழுத்தோ சேரும்போது என்ன வருது அப்படின்னா அசை அப்படிங்கிறது உருவாகுது. ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ சேரும்போது தான் அசை அப்படிங்கிறது உருவாகும். அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒற்று எழுத்து அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அசை அப்படின்னா என்றது புரிஞ்சிருச்சா? அசையில் மொத்தம் 2 கேட்டகரி, ஒன்று நேர், இன்னொன்று நிறை. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. ஸோ நேர் நிறை அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன இருக்கு, சீர் அப்படிங்கிறது இருக்கு. சீர் அப்படின்னா என்ன, சீர் அப்படின்னா என்ன, எழுத்துக்கள் சேர்ந்து அசை உருவாகுது. ஒரு அசையோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து உருவாகிறதா என்ன அப்படின்னா சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து அப்படிங்கிறது என்னன்றது தெரிஞ்சிருச்சு. குரில் எழுத்து, நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குரில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்று எழுத்துங்கிறத எழுத்துன்னு பார்த்தோம். அசை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், ஒரு எழுத்தோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த 2 எழுத்தோ சேர்ந்து வந்து நின்றுச்சு அப்படின்னா அதை அசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் நேர் நிறை அப்படின்னா என்னன்றது பார்த்தோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா சீர் அப்படிங்கிறது இருக்குது. சீர் அப்படிங்கிறது என்ன, அசைகள் வந்து தனியாவோ ஒரு அசையோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வர்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? சீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீரில் மொத்தம் 4 டைப் இருக்கும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் 4 வகையான சீர்கள் வந்து இருக்கும். ஓரசை, ஈரசை, மூவசை, 4 அசைன்னு சொல்லி மொத்தம் சீர்களில் 4 டைப் இருக்கும். ஸோ ஓரசை அப்படின்னா என்ன அப்படின்னா அசைகள் ஒன்று தான் இருக்கும். நேர், நிறை, நேர்பு, நிறைவு அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னா அசை ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அசை ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓரசை சீர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா?
புரிஞ்சுதா இல்லை அப்படியே ரொம்ப வேகாக இருக்கா, ஒன்றும் புரியாத மாதிரியே இருக்கா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போதைக்கு ஓரசை அப்படின்னா அசை ஒன்று தான் இருக்கும். நேர் அப்படின்னா நேருங்கிற ஒரே ஒரு அசை இருக்கும். நிறைனா நிறைங்கிற ஒரே அசை இருக்கும். நேர்புனா நேர்புங்கிற ஒரே ஒரு அசை இருக்கும். நிறைபுனா நிறைவு அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு அசை இருக்கும். நேர்பு நிறைவுனா ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். நேர்பு அப்படிங்கிறது என்னன்னா நேர் அப்படிங்கிறது வந்து இருக்கும், பக்கத்தில் வந்து முடியக்கூடிய அந்த கடைசி எழுத்து வந்து எப்படி இருக்குன்னா உகரத்தில் முடிஞ்சிருக்கும். நிறைவு அப்படின்னா நிறை அப்படிங்கிறது வந்து இருக்கும், முடியக்கூடிய எழுத்து என்னவா முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ஊங்கக்கூடிய உகரத்தில் முடிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உடைத்து, உடைத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாருங்களேன். இதை எழுதும்போது ஊங்கிறது என்ன? குரில். டை அப்படிங்கிறது நெடில். இத்து அப்படிங்கிறது இது ஒற்று. குரில் நெடில் ஒற்று அப்படின்னா எதுல வரும்? நேரசையா, நேரசையா நிறையசையா? நிறையசையில தானே வரும். இப்பதானே பார்த்தோம், அதுக்குள்ள என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? கையில புக்கையே வச்சிருக்கீங்க வேற இத்தனைக்கும். குரில் நெடில் ஒற்றுனா என்னன்னு சொல்லுவீங்க? நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? நிறை அப்படின்னா அப்ப இந்த உடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறை. இந்த தூணு முடியக்கூடிய எழுத்து என்னவா முடியுது? உகரத்துல முடியுதா? ஊன்னு சொல்லி முடியுதா? அப்ப இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? நிறைவு அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்படி எழுதும் போது, இப்படி பிரிக்கும் போது இப்போ இதை வந்து நான் நிறை அப்படின்னு சொல்றேன், கடைசியா முடிகிறது உகரத்துல முடியுது, அதனால அதை நிறைவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ வேற ஏதாவது ஒரு வார்த்தை இருந்து அங்க முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை நேர் அப்படின்னு இருந்து முடியக்கூடிய எழுத்து ஊங்கக்கூடிய உகரத்துல முடிஞ்சது அப்படின்னா அதை நேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நேர்புனா என்ன, நிறைவுனா என்னன்றது புரியுதா? அப்போ ஓரசை அப்படிங்கிறது மொத்தம் 4 வரும். நேர், நிறை, நேர்பு, நிறைவு அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 வரும். இதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓரசை சீர்கள்னு சொல்லுவாங்க. அந்த அசைகளுக்கு வாய்ப்பாடு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதையும் என்ன பண்ணணும்னா படிச்சுக்கணும். நேர் அப்படிங்கிறதுக்கு நாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நேர் அப்படின்னா நாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிறை அப்படின்னா மலர் அப்படின்னு அர்த்தம். நேர்னா நாள், நிறைனா மலர் அப்படின்னு அர்த்தம். நேர்பு அப்படின்னா பிறப்பு அப்படி, காசா, காசு, காசு. நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு அப்படின்னு அர்த்தம். நேர்புனா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. இந்த வாய்ப்பாடை என்ன பண்ணிக்கணும், நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இது என்னன்னா ஓரசை சீர் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தது இப்போ இதெல்லாம். அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா ஈரசை சீர் அப்படின்னு வரும். அசை வந்து 2 இருந்துச்சுன்னா ஈரசை, அவ்வளோதான். அசை 2 இருந்துச்சு அப்படின்னா அதை ஈரசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அசை 2 இருந்தா ஈரசை. நேர், நேர், நிறை, நிறை, நேர், நிறை, 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 நேர். கரெக்டான ஆர்டரில் தானே எழுதுறேன். நேர், நிறை, நிறை, நேர், நிறை, 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 நேர் அப்படிங்கிறது. புரியல. ஒரு நிமிஷம்ப்பா. நேர் நேர்னு வருமா ஃபர்ஸ்ட்? இருங்க, குழம்பு. நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நிறை நேர். நேர் நிறையா? சார் நேர் நிறை. நேர் நிறை. ஸோ நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 இதில் வரும். அசை வந்து 2 வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈரசை அப்படின்னு சொல்லுவாங்க. அசை 2 வந்துச்சு அப்படின்னா ஈரசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நேர் நேர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா தேமா. நிறை நேர் அப்படிங்கிறதுக்கு புளிமா. நிறை நிறை அப்படிங்கிறது கருவிலம். நேர் நிறை அப்படிங்கிறது கூவிலம். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈரசை சீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஈரசை சீர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு, இயற்சீர் அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்கு. ஆசிரிய உரிச்சீர், இயற்சீர் அப்படின்னு சொல்லி இந்த ஈரசை சீர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆசிரிய உரிச்சீர், இன்னொன்று ஆசிரிய உரிச்சீர், இயற்சீர் அப்படின்னு சொல்லி ஈரசை சீர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ இப்போ ஈரசை சீர் அப்படின்னா அசை 2 வரும், அவ்வளோதான். அசை 2 வந்துச்சு அப்படின்னா அதை ஈரசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மூவசை அப்படின்னா இதே அசைகள் என்னவா வரும் அப்படின்னா 3 வரும். இப்போ இது முடிஞ்சிருக்கு இல்லையா? இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா நேர் 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 நேர்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அது ஒரு வகையான மூவசை சீராக மாறும்.
அதே இதே பேட்டர்ன்ல இருக்கிறதுல நேர் நேர்னு முடிக்காம நிறை நிறைன்னு சொல்லி இன்னொரு அசை என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை கனிச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வகையான மூவசை சீர்ல வரும். ஸோ இப்போ மூவசை சீர்ல 2 டைப் வரும். ஒன்று காய்ச்சீர் ஒன்று, இன்னொன்று கனிச்சீர் ஒன்று வரும். காய்ச்சீர் எங்க வரும் அப்படின்னா இந்த ஈரசை சீர்களை முடிக்கும் போது நான் இன்னொரு அசை ஆட் பண்றேன் இல்லையா, அந்த அசை வந்து நேரா இருந்துச்சு அப்படின்னா காய்ச்சீர் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதே நான் ஆட் பண்ணக்கூடிய அந்த மூணாவது அசை வந்து நிறை நிறை நிறைன்னு சொல்லி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கனிச்சீர்னு வந்துடும். இந்த காய்ச்சீர் கனிச்சீர் அப்படிங்கக்கூடிய இது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா மூவசை சீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய காய்ச்சீருக்கு மட்டும் வெண்சீர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு. காய்ச்சீருக்கு மட்டும் வெண்சீர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு. இதுலயே முடியும் போது வாய்ப்பாடு முடியும் போது தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய்ன்னு சொல்லி காய்ச்சீருக்கு முடியும். கனிச்சீருக்கு முடியும் போது தேமாங்கனி, புளிமாங்கனி, கூவிலங்கனி, கருவிலங்கனி அப்படின்னு சொல்லி கனி கனி அப்படின்னு சொல்லி கனிச்சீருக்கு முடியும். இவ்வளவுதான் 3 அசைகளுக்கு உள்ளது. 4 அசை அப்படின்னா அதே 3 அசை சீர்கள்ல இன்னொரு அசையை நான் வந்து மறுபடியும் நேரோ நிறையோ இன்னொரு தடவை சேர்த்தேன் அப்படின்னா அது 4 அசையா சொல்லி மாறிடும். ஸோ அது உங்களுக்கு பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. இது 3க்குள்ள தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ இவ்வளவுதான் சீர் அப்படிங்கிறது. ஸோ சீரில் ஏதாவது டவுட் இருக்கா? வாய்ப்பாடோட என்ன பண்ணோம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அழகீட்டு வாய்ப்பாடுக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த சீர் அப்படிங்கிறது. சீரில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்லை கிளியரா இருக்கா? தெளிவா இருக்கீங்களா? அடுத்து போலாமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா தலை அப்படிங்கிறது. தலை அப்படிங்கிறது என்னன்னா இதுல ஒரு 7 டைப் வரும். தலை அப்படிங்கிறதுக்கு மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா 2 சீர்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 சீர்களும் பொருந்தும் போது எந்த வகையில பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் தலை அப்படிங்கிறது. 2 சீர்கள் எந்த வகையில பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் தலை அப்படிங்கிறது. பின்னாடி ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை பாருங்களேன், இது ஒரு சீர், உலகத்தோ அப்படிங்கிறது ஒரு சீர், தொட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு சீர். இந்த 2 சீர்களும் சேருது இல்லையா, இந்த 2 சீர்களும் சேருது இல்லையா, அது என்ன மாதிரி சேருது, எப்படி ஒன்னோட ஒன்று பொருந்துது அப்படின்னு சொல்றது தான் தலை அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? அப்படி சொல்றது தான் தலை அப்படிங்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தையை நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து சேரக்கூடிய அடுத்த வார்த்தையை வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நிலை ஈர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? நிலை ஈர் தானே கொடுத்துருக்காங்க. நிலை ஈர் அசைன்னு கொடுத்துருக்காங்களா? அப்படிதானே கொடுத்துருக்காங்க 9th புக்கில். நிலை ஈர் அசைன்னு தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ நிலை ஈர் அசை அப்படின்னா இது நிலைமொழி. இந்த நிலைமொழியோட கடைசி அசை, கடைசி அசை நிலை ஈர் அசை. ஈர் அப்படின்னா கடைசின்னு சொல்லி அர்த்தம். கடைசி அசை. நிலைமொழி அப்படின்னா முதல்ல இருக்கிற வார்த்தை, அந்த வார்த்தையோட ஈர் அசை அப்படின்னா அந்த வார்த்தையோடைய கடைசி அசை, அந்த வார்த்தையோடைய கடைசி அசை. அதே மாதிரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? வருமொழிக்கு வரிசீர் அசைன்னு கொடுத்துருக்காங்களா? எக்ஸாக்ட் வேர்டு என்னன்னு கேட்குறேன் உங்ககிட்ட. அதான் வரும் சீருடைய முதல் அசை. இது நிலைமொழியில் இருக்கக்கூடிய கடைசி அசை, வரும் சீருடைய முதல் அசை. இது ரெண்டும் எப்படி பொருந்துது அப்படிங்கிறத வச்சுதான் தலை அப்படிங்கிறது முடிவாகும். அது ரெண்டு எப்படி பொருந்துதோ அதுதான் அந்த இடத்துல என்ன அப்படின்னா தலை. அந்த தலையில மொத்தம் 7 கேட்டகரியில வந்து சொல்லுவாங்க. நேரொன்ற ஆசிரிய தலை, நிறையொன்ற ஆசிரிய தலை, அதுக்கப்புறம் வெண்டலை, வெண்டலை தானே இருக்குதுல, வெண்சீர், வெண்சீரா, ஏசீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, அப்புறம் களித்தலை அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் 6 டைப், 7 டைப் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தலையில வந்து கொடுத்துருப்பாங்க. அது 9th இலக்கணம் படிக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இதில் வந்து ஒரு 3-4 இது வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அது கீழே எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது அதை மட்டும் பார்த்துக்கலாம். தலையினா என்னன்றது புரியுதா? அந்த நிலைமொழியும் வருமொழியும் 2 சீர்கள் வந்து சேரும்போது அந்த அசை வந்து அந்த நிலைமொழி முதல்ல இருக்க வார்த்தையுடைய கடைசி அசையும் வந்து சேரக்கூடிய வார்த்தையுடைய முதல் அசையும் ஒன்னோட ஒன்று எப்படி பொருந்துது அப்படின்றத சொல்றது தான் என்ன அப்படின்னா தலை அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 2 வார்த்தை, அடுத்த 2 வார்த்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வார்த்தை தொட்ட அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை என்னவா மாறிடும் அப்படின்னா நிலையா மாறிடும். ஸோ இப்போ இந்த வார்த்தை அப்படின்னு எடுக்கும்போது இது நிலைமொழி, இது வருமொழியா இருக்கு. இதோடைய கடைசி அசையும் இதோடைய முதல் அசையும் வந்து எப்படி சேருதுங்கிறது தலை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து இந்த தொட்டங்கிற வார்த்தையும் ஒழுகல் அப்படிங்கிற வார்த்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இந்த தொட்ட அப்படிங்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னா நிலைமொழியா மாறிடும், ஒழுகல் அப்படிங்கிறது வருமொழியா மாறிடும். அப்ப இதுல இருக்கக்கூடிய கடைசி அசை இந்த ஒழுகல் அப்படின்னு இருக்கிறதுல கூடிய முதல் அசை, அது ரெண்டு எப்படி பொருந்துது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு தலை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒழுகல் பலகற்றும் அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒழுகல் அப்படிங்கிறது நிலைமொழி, அதுல இருக்கக்கூடிய கடைசி அசை, இதுல இருக்கக்கூடிய பல கற்றும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய முதல் அசை. இது ரெண்டும் எப்படி சேருது அப்படின்னு சொல்லி ஒன்னோட ஒன்று எப்படி பொருந்துதோ 2 சீர்கள் ஒன்னோட ஒன்று எப்படி பொருந்துது அப்படின்னு சொல்றது தான் தலை. புரிஞ்சுதா?
அது என்ன மாதிரியான கேட்டகரியில் எப்படி பொருந்ததோ அதை பொறுத்து மொத்தம் ஒரு 7 டைப் பிரிச்சிருப்பாங்க. அதில் நம்ம 4 டைப் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். அதில் 4 டைப் மட்டும்தான். அது மட்டும் தான் நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் உள்ளதில் தேவையாக இருக்கும். மற்றதில் 9th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தலை அப்படின்னா என்னன்றது ஜென்ரலாக புரியுதா? உள்ளே பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஜென்ரலாக தலை அப்படின்னா என்னன்றது புரியுதா? எழுத்துனா என்ன, அசைனா என்ன, சீர்னா என்ன, தலைனா என்னன்னு பார்த்துருக்கோம். புரிஞ்சிருச்சா? எனி டவுட்ஸ்? இல்லைல்ல, கிளியராக இருக்கீங்களா இது வரைக்கும்? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அடி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சீர்கள் இருக்கு இல்லையா, அது ஒன்னோட ஒன்று வந்து வரிசையாக அமைஞ்சிருந்துச்சுன்னா சீர்கள், இதெல்லாம் தான் சீர்கள். இந்த சீர்கள்லாம் ஒன்னோட ஒன்று வந்து இப்படி வரிசையாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா அடி அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்கள் ஒன்னோட ஒன்று வந்து அதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வரிசையாக அமைஞ்சிருக்கணும். வரிசையாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் மொத்தம் 4 இது சொல்லுவாங்க. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்னு சொல்லி மொத்தம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொத்தம் 5 வகை சொல்லுவாங்க. 5 வகைகள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து சிந்தடி அப்படின்னா அடிகள், குரலடி அப்படின்னா மொத்தம் 2 அடிகள் இருக்கும். சிந்தடி அப்படின்னா மொத்தம் 3 அடிகள் இருக்கும். நெடிலடி அப்படின்னு மொத்தம் பார்த்தோன்னா 4 அடிகள் இருக்கும். அளவடி அப்படின்னா 4 அடிகள் இருக்கும். நெடிலடி அப்படிங்கிறதுல 5 இருக்கும். களி நெடிலடி அப்படின்னா அந்த அடிகள் வந்து 5க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது அடி வகைகளை பொறுத்த வரைக்கும். ஸோ அடிங்கிறது அதுதான். அடினா என்னன்றது புரியுதா? இல்லை பேசிக் தெரிஞ்சால் போதும். அடினா என்னன்றது டவுட் இருக்கா? இந்த முகம்லாம் வேற மாதிரி மாறுதே. புரியுதா புரியலையா? புரியலன்னு சொல்லிடணும். திரும்ப சொல்லி தருவேன். புரிஞ்சதில்ல? அடினா என்னன்றது புரிஞ்சதில்ல? அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா தொடை அப்படின்னா தொடை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடை அப்படின்னா தொடுத்தல் அப்படின்னு சொல்லி இதுக்கான அர்த்தம். தொடுத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது என்னன்னா எழுத்துக்களை வந்து ஒன்னோட ஒன்று கரெக்டாக வந்து எழுத்துக்கள் பொருந்துற மாதிரி, எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, இல்லை ஓசைகள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த எழுத்துக்கள் எல்லாம் தொடுத்து சொற்கள் எல்லாத்தையும் தொடுத்து ஒரு செயல் அமைக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா நிறைய இருக்கும். மோனை, எதுகை அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னா மோனை, எதுகை, இயைபு, அளபடை அப்படின்னு சொல்லி இதில் வந்து நிறைய டைப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. முதல்ல உங்களுக்கு தொடை அப்படின்னா என்னன்றது மட்டும் தெரிஞ்சப்போ, தொடை அப்படின்னா தொடுத்தல் அப்படிங்கிறது பொருள். என்ன தொடுப்பாங்க அப்படின்னா எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி, இல்ல ஓசை நயம் ஒரே மாதிரி வர மாதிரி தொடுக்கிறது தான் தொடை நயம். அந்த மாதிரி தொடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து எதுகை, மோனை, இயைபு, அந்தாதி, அப்புறம் அளபடை அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் நிறைய வெரைட்டிஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாப்பிலக்கணத்துடைய உறுப்புகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க ஒரு செய்யுளை வந்து கட்டமைக்கிறாங்க. இப்போ இது இப்போ பார்த்த அந்த யாப்பிலக்கண உறுப்புகளில் பேசிக் எல்லாம் புரியுதா? எழுத்துனா எதை சொல்கிறாங்க, அசைனா என்ன சொல்கிறாங்க, சீர்னா என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்ஸ் புரியுது இல்லை? அதில் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ பாருங்க, பாவகை அழகிடுதல், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இது எல்லாத்தையும் 6 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாப்பிலக்கண உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். யாப்பிலக்கண உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல வெண்பா அப்படின்னு இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா அப்படிங்கிறது இதிலே வரக்கூடிய பாவகைகள். தான் யாப்பிலக்கணத்திலே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இதுல வந்து வெண்பா அப்படிங்கிறதுக்கு கீழே அழகிடு வாய்ப்பாடு என்ன பண்ணுவோம்னா குரல்ல பார்ப்போம். அதுக்கு தான் இப்போ பார்த்த யாப்பிலக்கண உறுப்புகள்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெரிய அளவில் தேவைப்படும். அதனால தான் என்ன பண்ணோம் இப்பவே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னது. ஸோ இதில் பார்க்க போறது பாவகைகள் தான். பாவகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்லி மொத்தம் 4 வகைகள் இருக்கு. 4 வகையான பாக்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது 4 வகையான பாக்கள்ல வந்து உங்களுக்கு எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பான்னு சொல்லி இது 2 பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை டைரக்டா கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துட்டு இது எந்த வகையான பா அப்படின்னு கேட்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பாட்டை கொடுத்துட்டு அந்த பாட்டு என்ன வகையான பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஐடென்டிஃபை பண்ண தெரியறதுக்கு இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். வெண்பானா எப்படி எல்லாம் இருந்தா வெண்பா, எப்படி எல்லாம் இருந்தா ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாவகைகள் மொத்தம் 4. வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 இருக்கு. ஸோ இந்த பாக்களை எப்படி வந்து வேறுபடுத்தி பார்க்கறது? 4 வகையான பா இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த பாக்களை ஒன்றுலேருந்து ஒன்று எப்படி வேறுபடுத்தி பார்க்கறது அப்படின்னா ஓசையை வச்சு வேறுபடுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓசையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாக்களை வந்து வேறுபடுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஓசை இருக்கும். வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அப்படின்னா அகவல் ஓசை, அதே மாதிரி வஞ்சிப்பா கழிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை, அதே மாதிரி கடைசியா இருக்கக்கூடிய வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லி இந்த ஓசையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஓசையோட வேறுபாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புலவர் குழந்தைங்கிறவர் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பார். ராவண காவியம்னு ஒரு புக் எழுதினார்ல புலவர் குழந்தை, அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா யாப்பிலக்கணத்தை பத்தின விஷயங்கள் வந்து என்ன பண்ணிருப்பாரு கொடுத்துருப்பாரு. இந்த ஓசை வந்து ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லி வரும்போது 2 பேர் உரையாடிக்கிட்டா அந்த ஓசை எப்படி இருக்குமோ, 2 பேர் பேசிக்கும் போது உரையாடும் போது அந்த சவுண்ட் எப்படி இருக்குமோ அப்படிதான் என்ன இருக்கும் அப்படின்னா செப்பல் ஓசை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு.
இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னா புலவர் குழந்தை அவர் சொல்லியிருக்காரு. செப்பலோசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த செப்பலோசை சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் உரையாடும் போது அந்த இடத்துல எழக்கூடிய ஒளி எப்படி இருக்குமோ அதுதான் செப்பலோசை அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அகவலோசை அப்படின்னு இருக்கு. அகவலோசை அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தவங்க நின்று தனியா சொற்பொழிவாடிட்டு இருக்காங்களா, இப்போ நான் மட்டும் நின்று பேசிட்டு இருக்கேன் இல்லையா உங்ககிட்ட, இந்த மாதிரி வேற யாராவது நின்று உங்ககிட்ட வந்து சொற்பொழிவாடுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தனியா அந்த ஒருத்தருடைய குரல் மட்டும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆகும், கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி ஒருத்தர் சொற்பொழிவாற்றும் போது கேட்கக்கூடிய ஓசையோட நயம் எப்படி இருக்குமோ அதைத்தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அகவல் ஓசை அப்படின்னு சொல்றாங்க. அகவல் ஓசை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துள்ளல் ஓசை. துள்ளல் ஓசை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹை பிச்சில் நம்ம வாய்ஸ் கேட்கும், டக்குன்னு லோ பிச்சுக்கு வரும், ஹை பிச்சுக்கு போகும், லோ பிச்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லி மேலே கீழேன்னு சொல்லி நம்மளுடைய குரல் உயர்ந்து தாழ்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துள்ளல் ஓசை. துள்ளல்னா கண்ணுக்குட்டி வந்து பிறந்தோன்னு அது எப்படி துள்ளி குதிச்சு ஓடுதோ அந்த மாதிரி அந்த ஓசை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்து தாழ்ந்துன்னு இருக்கும். ஸோ அது துள்ளல் ஓசை. தூங்கல் ஓசைன்னா பேர்லேயே இருக்க மாதிரி ரொம்ப சோகமாக பேசும்போதே வந்து ரொம்ப மெலடியா சோகமாக பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த குரல்லே பேசுறாங்க அப்படின்னா அதை தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து செப்பல் ஓசை கீழே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க டைரக்டாவே கேட்பாங்க. ஸோ செப்பலோசை அதுக்கு கீழே வந்து நாலடியாரும் திருக்குறளும் வருது. செப்பலோசைக்கு கீழே நாலடியாரும் திருக்குறளும் வருது. அடுத்து அகவலோசை. அகவலோசை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிற மாதிரி காப்பியங்கள், கதைகள் இதெல்லாம் எழுதும்போது எழுதுறது தான் என்ன அப்படின்னா எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாவகை என்ன அப்படின்னா அகவலோசை அப்படிங்கக்கூடிய இந்த அகவலோசை அப்படின்னா ஆசிரியப்பா அப்படிங்கிறது. மோஸ்ட்லி இது எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும். ரொம்ப கட்டுக்கோப்போடு எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய இலக்கண இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கதைகள் இதில் காப்பியங்கள் இதெல்லாம் எழுதும்போது கதைகள்லாம் எழுதும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆசிரியப்பா அப்படிங்கக்கூடிய அகவலோசை இதுக்கு கீழே தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வரும். அகவலோசை அப்படிங்கக்கூடிய இதுக்கு கீழே தான் வரும். எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும்னா மற்ற முன்னில் வரும், கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும்போது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகவலோசை அப்படிங்கிறதுல சொல்லுவாங்க. ஸோ கவிதை வெளியீடு கட்டுக்கோப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே கவிதை வெளியீடுக்கு எளிமையானதானதான் இருக்க முடியும் இல்லையா. ரொம்ப கட்டுக்கோப்போடு இருந்துச்சு அப்படின்னா நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஓரளவுக்கு அந்த கட்டுக்கோப்பெல்லாம் தளர்த்திட்டாங்கன்னா ஒரு 80% தமிழ் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க எழுதலாம். அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிறது என்ன அப்படின்னா ஆசிரியப்பா அப்படிங்கக்கூடிய அகவலோசை. ஸோ இதுக்கு கீழே இதெல்லாம் வருது. சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிற மாதிரியான காப்பியங்கள், பெருங்கதைகள் இது எல்லாமே அகவலோசை அப்படிங்கிற ஆசிரியப்பா பயன்படுத்தி எழுதுறாங்க. துள்ளலோசை அப்படிங்கிறது இடையிலே உயர்ந்து வருவது, அதாவது மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி உயர்ந்து வருது, கலிப்பாவுக்கு உரியது. ஸோ தூங்கல் ஓசை அப்படிங்கிறது வஞ்சிப்பாவிற்கு உரியது. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 4 பாவகைகள். ஸோ பாவகைகளோட ஜென்ரல் இது வந்து இதுதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைல்ல, கிளியராக இருக்கீங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 வகையான பாக்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாவோட வகைகள் மட்டும் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. வெண்பா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ருடை வெண்பா அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 டைப் இருக்குது. வெண்பாவில் மொத்தம் 5 டைப் இருக்குது. குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை, இன்னிசை, பக்ருடை அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 வகையான வெண்பாக்கள் இருக்குது. ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பான்னு மொத்தம் இதில் வந்து இதுலேயும் ஒரு 4 டைப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெண்பாவில் இருக்கக்கூடிய டைப்பு, ஆசிரியப்பாவில் இருக்கக்கூடிய வகைகள். இதுக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம், எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வெண்பாவை பொறுத்த வரைக்கும் இதில் 5 வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து பார்க்குறது ஆசிரியப்பா. ஆசிரியப்பால் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 டைப் இருக்குது. அது என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல், நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, மொத்தம் இதில் ஒரு 4 டைப்பு. வெண்பாவில் மொத்தம் 5 டைப் இருக்குது. இப்போ ஆசிரியப்பாவுக்கும் வெண்பாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொது வித்தியாசம் என்னென்ன அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. இதையும் உங்களுக்கு டைரெக்டாகவே எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓசை. ஓசை அப்படிங்கிறது வெண்பாவை பொறுத்த வரைக்கும் செப்பல் ஓசையில் வரும், ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் அகவல் ஓசையில் வரும். இதில் நமக்கும் டவுட் வராது, என்ன பண்ணுறோம் ஈஸியாக எழுதிடுவோம். இது செப்பல் ஓசை, இது அகவல் ஓசை அப்படிங்கிறது பொதுவாகவே ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் என்ன பண்ணுறோம் நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கு கீழே வரதெல்லாம் தான் ரொம்ப கவனமாக பார்த்து வச்சுக்கணும். பாருங்க, சீர் அப்படிங்கிறது வெண்பால எப்படி இருக்கும், ஆசிரியப்பால எப்படி இருக்கும். ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நார்ச்சீராகவும் வரும். ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நார்ச்சீராகவும் வரும். அப்போ இந்த வெண்பாவில் எழுதக்கூடிய எல்லா விதமான செய்யுள்ளையும் கடைசி அடி இருக்கு இல்லையா, அதில் மொத்தம் 3 சீர் தான் இருக்கும். அந்த 3 சீர், கடைசி அடியில் 3 சீர் இருக்கும். அதுக்கு மேலே எத்தனை அடிகள் இருந்தாலும் அது எல்லாத்துலேயும் சீர் எத்தனை இருக்கும், 4 இருக்கும். திருக்குறளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருக்குறளில் எப்படி இருக்கும், 1 2 3 4
1 2 3 இப்படி தானே இருக்கும். திருக்குறள்ங்கிறது வெண்பா தானே, குறள் வெண்பால தானே திருக்குறள் சொல்லுவோம். அது யாருக்கும் மறக்காது இல்லை, கரெக்டாக ஞாபகம் இருக்குல்ல. ஸோ இப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் இதுதான் முதல் அடி, இதுதான் கடைசி அடி. கடைசி அடியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈற்றடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈற்றடி முச்சீர் அப்படின்னா 3 வார்த்தை இருக்கும். திருக்குறள் எல்லாத்துலேயுமே கடைசி அடியில் எத்தனை இருக்கும்? 3 வார்த்தை இருக்கும். அப்போ ஈற்றடி முச்சீர். மேலே இருக்கக்கூடிய அடிகள் எத்தனை அடிகள் வேணாலும் இருக்கலாம். திருக்குறளில் ஒரே ஒரு அடி மட்டும்தான் இருக்கும், ஏன்னா அது 2 அடியில் தான் எழுதுறோம். குறள் அடி வெண்பா தான் அது. ஸோ இதில் 2 அடி தான் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய அடிகள் எத்தனையா இருந்தாலும் அதில் எத்தனை அடி சீர்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 சீர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு திருக்குறளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வெண்பாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்சீர் வெண்சீர் மட்டும்தான் வரும். இயற்சீர் அப்படின்னா என்ன? சீர் பார்க்கும்போது பார்த்தோமே, ஈரசை சீர்களை இயற்சீர் அப்படின்னு சொன்னமோ, நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை அப்படின்னு சொல்லி அதானே பார்த்தோம். அதுதானே இயற்சீர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் பார்த்தோம். ஈரசை சீர்களுக்கு தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம். புக்கு கையில் வச்சிருக்கீங்களா இல்லையா? அதை மூடி தனியாக தள்ளி வச்சுட்டீங்களோ? ஈரசை சீர்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா இயற்சீர் அப்படின்னு சொல்லி பேர். ஈரசை சீர்களுக்கு அப்படி தான் என்ன பேர் அப்படின்னா இயற்சீர் அப்படின்னு சொல்லி பேர். அப்போது வெண்பாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சீர்கள் வரும்? இயற்சீர் அப்படிங்கிறது வரும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க? வெண்சீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெண்சீர் அப்படின்னா என்ன? மூவசை சீர்களில் வரக்கூடிய காய்ச்சீருக்கு மட்டும் வெண்சீர் அப்படின்னு சொல்லி பேர். காய்ச்சீருக்கு மட்டும் வெண்சீர் அப்படின்னு சொல்லி பேர். அதானே கரெக்டா? தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய்ன்னு வரும் இல்லையா? அந்த காய்ன்னு புரியக்கூடிய அந்த மூவசை சீர்களுக்கு, காய்ச்சீர் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய அந்த மூவசை சீர்களுக்கு மட்டும் என்ன பேர்? வெண்சீர் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ வெண்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த குறளுக்கெல்லாம் வந்து அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுனீங்கன்னா இது 2 இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பயன்படுத்துவீங்க. ஒன்று ஈரசை சீர்களை பயன்படுத்துவீங்க, இன்னொன்று மூவசை சீர்களில் இருக்க காய்ச்சீரை மட்டும் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. கீழே திருக்குறள் வரும். திருக்குறள் போடும்போது அவங்க சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம்? நம்ம செக் பண்ணிடலாம். கீழே பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். இதில் என்ன தான் கொடுத்துருக்காங்க? அதே இயற்சீர் வெண்சீர் தான். அதை என்ன பண்ணியிருக்காங்க? பேரை மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் படிக்கும் போது ஒரே பேரில் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதுதான். இது வேற அது வேறங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாதீங்க. என்ன தான் சொல்லுவோம்? இயற்சீருக்கு தான் என்ன பேர்? ஈரசை சீர் அப்படின்னு சொல்லி. ஈரசை சீருக்கு தான் இயற்சீர்னு இன்னொரு பேர். மூவசை சீரில் வரக்கூடிய காய்ச்சீருக்கு தான் வெண்சீர் அப்படிங்கக்கூடிய பேர். ஒரே இதை தான் 2 இடத்துலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் வார்த்தைகளை மாற்றி மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கரெக்டாக பார்த்து பறித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஈரசை சீர் காய்ச்சீர் அப்படிங்கக்கூடிய இது 2 தான் வரும். அதாவது இயற்சீர் வெண்சீர் தான் இதுலேயும் வரும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஈரசை சீர் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தியாக வரும். இந்த வெண்சீர் அப்படிங்கக்கூடிய அந்த காய்ச்சீர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமாக வருமா கம்மியாக வருமானு கொடுக்கல. இயற்சீர் வெண்சீர் மட்டும்தான் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஈரசை சீரும் காய்ச்சீரும் மட்டும்தான் வரும்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈரசை சீர் காய்ச்சீர் இது 2மே வரும். ஈரசை சீரை தான் அதிகமாக பயன்படுத்துவோம், காய்ச்சீரை ரொம்ப கம்மியாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பால கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை இது மட்டும் தான் என்ன வரும் அப்படின்னா பயின்று வரும். தலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தலை அப்படின்னு என்ன பார்த்தோம்? 2 சீர்கள் வந்து பொருந்தும் போது அந்த 2 சீர்கள் எந்த மாதிரி பொருந்து இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் தலை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதில் இந்த வெண்பாவை பொறுத்த வரைக்கும் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை இது 2 வரும். இந்த ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்சீர் வெண்டலை கலித்தலை அப்படிங்கிறது விரவியும் வரும். விரவி அப்படின்னா அங்கங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்சீர் வெண்டலை அப்படின்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. இயற்சீர் வெண்டலை அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இயற்சீர் வெண்டலை அப்படிங்கிறது இயற்சீர் வெண்டலை அப்படிங்கிறது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 டைப் வரும். ஒன்று மாமுன் நிறை அப்படின்னு சொல்லி ஒரு டைப், மாமுன் நிறை அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. மாமுன் நிறை நான் மாற்றி சொல்லிட்டேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இயற்சீர் வெண்டலை இதில் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் வரும். ஒன்று மாமுன் நிறை அப்படின்னு வரும், இன்னொன்று விளமுன் நேர்னு வரும். மாமுன் நிறை, விளமுன் நேர். இயற்சீர் வெண்டலை அப்படிங்கிறது மாமுன் நிறை, மாமுன் நிறை, விளமுன் நேர், விளமுன் நேர். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்சீர் வெண்டலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வாழ்க தமிழ், வாழிய பைந்தமிழ். வாழ்க தமிழ், வாழிய பைந்தமிழ். ஏதாவது ரிலேட் பண்ண முடியுதா பேரை வச்சு, எக்ஸாம்பிளை வச்சு?
ஏதாவது ரிலேட் பண்ண முடியுதா? ஸோ இது ரெண்டு கேட்டகரியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ரிலேட் பண்ண முடியுதா? இல்லையா? முடியலையா? முடியுதா? வாயத்தை வந்து சொல்லுங்கப்பா. முடியல. கூப்பிட்டீங்களா? ஸோ இதை பாருங்க, மாமுன் நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாமுன் நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன எழுதியிருக்கேன்? வாழ்க தமிழ் எழுதியிருக்கேன். வாங்கிறது என்ன எழுத்து? நெடில் எழுத்து. வாங்கிறது நெடில் எழுத்து. வா அப்படிங்கிறது நெடில் எழுத்து. இல் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து. காங்கிறது குறில் எழுத்து. கா அப்படிங்கிறது குறில் எழுத்து. ஸோ நெடில் ஒற்று குறில் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எப்படி பிரிப்பீங்க? நெடில் ஒற்றுன்னு ஒன்று வருமா? உங்களுக்கு தான் எது எது பிரியுங்கிறத என்ன பண்ணிட்டோம், லிஸ்ட்டில் கொடுத்துட்டோம்ல. எப்படி மட்டும்தான் பிரியும்? குரில் குறில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்றுன்னு பிரியும். அப்படி இல்லாட்டா அது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணிடணும், நீங்கள் குரில்னு சொல்லி போட்டுருணும். நெடில்னு ஆரம்பிக்கிற மாதிரி எந்த ஒரு பிரிவுமே என்ன பண்ணாது அப்படின்னா வராது. உங்களோட பிரிவு எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க, வந்திருக்கா அப்படி ஏதாவது? குரில் குறில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்றுன்னு வரும். குரில் குறில்னு வரும், குரில் குறில் ஒற்றுன்னு வரும், குரில் நெடில்னு வரும், குரில் நெடில் ஒற்றுன்னு வரும். அப்படிதான் என்ன பண்ண முடியும், உங்களால் பிரிக்க முடியும். நெடில்னு ஆரம்பிச்சு இதையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்போ நெடில் அப்படிங்கிறது தனிதான். நெடில் அப்படிங்கிறது ஒன்று தனிதான். அது பக்கத்தில் நெடில் ஒற்று வந்திருக்கோ, ஒற்று எடுத்து வந்திருக்கு. ஸோ நெடில் ஒற்று, குரில் குறில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்றுன்னு வரும். குரில் குறில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்றுன்னு வந்துச்சுன்னா அது என்ன அசையில் எழுதுவோம்? நேர் அப்படிங்கிற அசையில் எழுதுவோமா? அப்போ நெடில் ஒற்று அப்படிங்கிறது நேர் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து என்ன இருக்கு? கான் இருக்கு. காங்கிறது குறில் எழுத்து. குறில் எழுத்து அப்படிங்கிறது என்னத்தில் வரும்? நேரசை தானே அதுவும். அப்போ நேர் நேர். நேர் நேர்னு இருந்தால் அது என்ன வாய்ப்பாடு? தேமா அப்படிங்கிறது வாய்ப்பாடு. அடுத்தது பாருங்க, தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? தாங்கிறது என்ன எழுத்து? குறில் எழுத்து. தாங்கிறது குறில் எழுத்து. மீங்கிறது குறில் எழுத்து. இல் அப்படிங்கிறது ஒற்று எழுத்து. குரில் குரில் ஒற்று அப்படின்னு இருக்கு. குரில் குரில் ஒற்றுன்னா அது என்ன இதுல வரும்? என்ன வாய்ப்பாடு அதுக்கு? நிறை அப்படிங்கிறது வாய்ப்பாடு. குரில் குறிலொற்று, நெடில் நெடிலொற்றுன்னு வந்ததுன்னா அது நேரில் வந்துடும். மற்றபடி எது இருந்தாலும் குரில் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே என்ன தான் வரும்? நிறை தான் வரும். இப்போ குரில் குரில் ஒற்று அப்படிங்கும் போது அது என்னன்னு வந்துடுது? நிறை அப்படின்னு வந்தது. அப்போ தேமா கூட்டல் நிறை. இயற்சீர் வெண்டையில ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்? மாமுன் நிறைன்னு பார்த்தோமா? தேமா, மாமுன் நிறை. இப்போ புரியுதா? இயற்சீர் வெண்டையில மாமுன் நிறை அப்படின்னா என்னன்றது புரியுதா? இப்போ கிளியரா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விளமுன் நேர் அப்படின்னு இருந்தாலும் அது என்னன்னு தான் சொல்றோம்? இயற்சீர் வெண்டலைன்னு தான் சொல்றோம். நல்லா பார்த்துக்கோங்க, தலை தான் பார்த்துட்டு இருக்கோம். தலை அப்படிங்கிறது என்ன? ரெண்டு சீர்கள் வந்து எப்படி பொருந்துது அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்றோம்? தலை அப்படிங்கிறது முடிவாகுதுன்னு பார்க்குறோம். வாழ்கங்கிறது ஒரு சீரு, தமிழ் அப்படிங்கிறது ஒரு சீரு. இது வந்து நிலைச்சீரு, இது வந்து வருச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய ஆசையும் இதோட ஆசையும் எப்படி பொருந்துது அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்றோம்? என்னத்தை முடிவு பண்றோம்? அது என்ன கேட்டகரி ஆஃப் தலை அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம். இது பொருந்தும் போது எப்படி பொருந்துது? மாமுன் நிறை அப்படின்னு பொருந்துது. மாமுன் நிறை அப்படின்னா அது இயற்சீர் வெண்டலை கீழே வரும். அதே மாதிரி இயற்சீர் வெண்டலையில இன்னொரு டைப் இருக்கு. அது என்ன அப்படின்னா விளமுன் நேர் அப்படின்னு சொல்லுவாங்க. விளம் முன் நேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன எழுதியிருக்கோம்? வாழிய பைந்தமிழ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். வா அப்படின்னா நெடில் எழுத்து, லீ அப்படிங்கிறது குறில் எழுத்து, ஏங்கிறது குறில் எழுத்து. இப்போ நெடில் குரில் குரில் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எப்படி பிரிப்பீங்க? ரெண்டு நெடிலா? நான் பிரிக்கும் போதே நெடில் குரில் குரில்ல மொத்தம் 3 தான் பிரிச்சிருக்கோம். இதுல எங்கே இந்த 2 நெடில் வருது? நெடில் மட்டும் தனியா வந்துடும். குரில் குரில் அப்படிங்கிறது சேர்ந்து வந்துருமா? அப்போ நெடில் மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன எழுதுவீங்க? நேர் அப்படிங்கிறது எழுதுவோம். ஸோ நெடில் மட்டும் தனியா இருக்கும்போது அதை நேர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். நேர் அப்படின்னு எழுதுவோம். லீ ய அப்படிங்கிறது குரில் குரில் இருக்கு. குரில் குரில்னு இருந்ததுன்னா நிறைன்னு வரும். நிறைன்னு வரும். அப்ப நேர் நிறைன்னு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் வாய்ப்பாட்டில்? நேர் நிறைன்னு இருந்தா நேர் நேர் அப்படின்னு இருந்ததுன்னா தேமா அப்படின்னு வரும். நிறை நேர் அப்படின்னு இருந்ததுன்னா புளிமா அப்படின்னு வரும். நிறை நிறைன்னு இருந்ததுன்னா கருவிலம் அப்படின்னு வரும். நேர் நிறைன்னு இருந்ததுன்னா கூவிலம் அப்படின்னு வரும். கூவிலம். அடுத்து பாருங்க, பைந்தமிழ். பை அப்படிங்கிறது நெடில் எழுத்து. பை அப்படிங்கிறது நெடில் எழுத்து. நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து, மறுபடி தாங்கிறது குறில் எழுத்து, மீங்கிறது
குறில் எழுத்து, திரும்ப இல் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து. இப்போ இதுக்கு எழுதுனீங்க அப்படின்னா முதல் இதை பாருங்க, பை அப்படிங்கிறது நெடில் எழுத்து, அடுத்து இருக்கிறது ஒற்றெழுத்து. நெடில் ஒற்று அப்படின்னு தானே இருக்கு. நெடில் ஒற்றுன்றதுன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? எனது நிறையா? புரியலையே. நேர். அதை முதல்ல அந்த வாய்ப்பாடு என்ன பண்ணுங்கன்னா தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. குறில் ஒற்று, நெடில் ஒற்றுன்னு வந்ததுன்னா என்னத்துல தான் வரும்? அது நேர்ல தான் வரும். மற்றபடி குறில்ல ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் எதுல வரும்? உங்களுக்கு நிறை அப்படிங்கிறதுல வரும். ஸோ இதுல எங்க இருக்கு? பை அப்படிங்கிறது நேர், இந்த அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒற்று. அப்ப நெடில் ஒற்று அப்படின்னு இருக்கு. நெடில் ஒற்றுன்னு இருந்ததுன்னா அது நெடில் ஒற்றுன்னு இருந்தா அது நேர் அப்படின்னு வரும். நேர் அப்படின்னு வரும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கல. ஸோ இது மட்டும் பார்த்தா போதும். கூவிலம் நேர் அப்படின்னு வருது. விலம் முன் நேர். புரியுதா? கூவிலம் நேர் அப்படின்னு வருது. விலம் முன் நேர். புரிஞ்சிருச்சா? ஸோ இது ரெண்டையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கேட்டகரி என்ன சொல்லுவாங்க? இயற்சீர் வெண்டலைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு சீர்கள் வந்து ஒன்னா சேரும்போது அந்த நிலைச்சீருடைய ஈற்றெழுத்தும் ஈற்றசையும் அதே மாதிரி வறுச்சீருடைய முதல் அசை இது ரெண்டும் வந்து எப்படி பொருந்தது அப்படிங்கிறத வச்சு தான் தலை என்ன கேட்டகரிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் மொத்தம் 7 இருக்கு. இதில் நம்ம 4 தான் பார்க்க போகிறோம். இதில் பார்க்குறதுல ஃபர்ஸ்ட் வெண்பாக்கு கீழே வரதுல இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லி வருது. இயற்சீர் வெண்டலைக்கு கீழே 2 டைப் இருக்கு. ஒன்று மாமுன் நிறை, இன்னொன்று விலமுன் நேர். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுங்க பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கும் போது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். கரெக்டா இந்த இதில் தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கு வாழ்க தமிழ், இதுக்கு வாழிய பைந்தமிழ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து பாருங்க, அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க? வெண்சீர் வெண்டலையா? வெண்சீர் வெண்டலை. அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா வெண்சீர் வெண்டலை அப்படின்னு இருக்கு. வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லியிருக்கு. வெண்சீர் வெண்டலை அப்படின்னா என்னன்னா காய் முன் நேர் அப்படின்னு வரும். காய் முன் நேர் அப்படின்னு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்றென்றும் என்றென்றும் வாழ்கின்ற அப்படிங்கிறது. காய் முன் நேர், காய் முன் நேர், என்றென்றும் வாழ்கின்ற, என்றென்றும் வாழ்கின்ற. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வெண்சீர் வெண்டலை பார்க்குறோம். இதுக்கு ஒரே டைப்பு தான், காய் முன் நேர் அப்படிங்கிற ஒரே டைப்பு தான். இப்போ பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் என்றென்றும் வாழ்கின்ற அப்படின்னு எழுதிக்கோமா. ஏ அப்படிங்கிறது குறில் எழுத்து, இன் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து, ரே அப்படிங்கிறது குறில் எழுத்து, இன் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து, ரூ அப்படிங்கிறது குறில் எழுத்து, இம் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து. ஸோ இப்போ இதை பிரித்து சொல்லுங்க. இதை சொல்லுங்க. குரில் ஒற்று அப்படின்னு இருக்கு. குரில் ஒற்றுங்கிறத பிரிக்கலாமா சேர்த்து? அப்போ குரில் ஒற்று அப்படிங்கிறது எதில் வந்துடும்? நேர். அடுத்து பாருங்க, குரில் ஒற்று அப்படின்னு இருக்கு. அடுத்தும் குரில் ஒற்று தான் இருக்கு. இது எதில் வரும்? நேர். அடுத்தும் குரில் ஒற்றுன்னு தான் இருக்கு. அது எதில் வரும்? நேர். அப்போ 3 நேர் இருந்துச்சு அப்படின்னா என்னத்தில் வரும்? நேர்னு முடிஞ்சாலே காய்ச்சீர் கேட்டகரியில் வரும். மூவசை சீரில் நேர்னு முடிஞ்சாலே காய்ச்சீர் கேட்டகரியில் வரும். 3 நேர் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? தேமாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். தேமாங்காய், தேமாங்காய். அடுத்து பாருங்க, வாழ்கின்ற. இதை பிரிங்க. வா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, இல் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து. ஸோ இப்போ நெடில் ஒற்று அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? நேர் அப்படின்னு சொல்லுவோம். குரில் ஒற்று, நெடில் ஒற்றுன்னு இருந்ததுன்னா அதை நேர்னு சொல்லுவோம். அப்போ தேமாங்காய் நேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்கல, ஏன்னா இது கடைசி இருக்கிற அசை என்ன, இது என்ன பேரில் வருது, இதில் இருக்கக்கூடிய முதல் அசை என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னால என்ன தலைன்றதை எழுதிடலாம். அதனால பின்னாடி இருக்கிறதுக்கு நான் போடல. உங்களுக்கு வேணா அதை போட்டு பாருங்க. கீழே திருக்குறள் வேற பார்க்கணும், அதனால நான் என்ன பண்ணலாம் போடல. ஸோ காய் முன் நேர் அப்படின்னு வரும்போது தேமாங்காய் நேர் அப்படின்னு வருதா? காய் முன் நேர் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? காய் முன் நேர் அப்படிங்கிறது கிளியரா இருக்கா? ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வெண்பாக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே எதில் வருது அப்படின்னா இந்த வெண்சீர் வெண்டலை அப்படிங்கக்கூடிய இந்த கேட்டகரி கீழே தான் வருது. வெண்சீர் வெண்டலை அப்படிங்கக்கூடிய இந்த கேட்டகரி கீழே தான் வருது. அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, ஆசிரியப்பால என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க.
ஆசிரியப்பாலை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை இது மட்டும்தான் வரும். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலைன்னு சொல்லி இது மட்டும்தான் வரும். அடுத்து ஆசிரியப்பாலை பார்க்கும்போது ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கலித்தொலை அப்படிங்கிறது விரவியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் பார்க்கக்கூடிய அந்த வெண்சீர் வெண்டலை இதுலேயும் வரும். அதே காய்முன் நேர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இதுலையும் வரும். ஸோ அந்த காய்முன் நேர் அப்படிங்கிறது இதுலையும் வரும். அது அல்லாமல் ஆசிரியத்தலை கலித்தலை அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஆசிரியப்பாவை பொறுத்தவரைக்கும் ஆசிரியப்பாலே அதனால ஆசிரியத்தலை, இன்னொன்று கலித்தலை அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஆசிரியத்தலையில் 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று நேரொன்றா ஆசிரியத்தலை, இன்னொன்று என்ன அப்படின்னா நிறையொன்றா ஆசிரியத்தலை. ஸோ நேரொன்றா ஆசிரியத்தலை அப்படின்னா மாமுன் நேர் அப்படின்னு வரும். நிறையொன்றா ஆசிரியத்தலை அப்படின்னா விளமுன் நிறை அப்படின்னு சொல்லி வரும். மாமுன் நேர், மாமுன் நேர், இன்னொன்று விளமுன் நிறை அப்படின்னு சொல்லி வரும். விளமுன் நிறை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வாழ்க செந்தமிழ், வாழிய தமிழ்நாடு. வாழ்க செந்தமிழ், வாழிய தமிழ்நாடு. வாழ்க செந்தமிழ், வாழிய தமிழ்நாடு. ஸோ இப்போ இதை பாருங்க, இது எதில் கீழே பார்க்குறோம்? ஆசிரியத்தலை கீழே பார்க்குறோம். ஆசிரியத்தலையில் 2 டைப் இருக்குது. ஒன்று நேரொன்றா ஆசிரியத்தலை, இன்னொன்று என்ன அப்படின்னா நிறையொன்றா ஆசிரியத்தலை. இது நேரொன்றா ஆசிரியத்தலை கீழே வரக்கூடியது மாமுன் நேர் அப்படிங்கிறது. அடுத்து சொல்கிறது நிறையொன்றா ஆசிரியத்தலை. இந்த நிறையொன்றா ஆசிரியத்தலை கீழே வரக்கூடியது தான் விளமுன் நிறை அப்படிங்கிறது. விளமுன் நிறை அப்படிங்கிறது நிறையொன்றா ஆசிரியத்தலை கீழே வருது. முதல்ல பார்க்கக்கூடியது நேர் ஒன்றா ஆசிரியத்தலை. அதில் மாமுன் நேர் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு கேட்டகரி தான் இருக்குது. ஸோ மாமுன் நேர் அப்படிங்கும்போது எக்ஸாம்பிள் வாழ்க செந்தமிழ். இதை பிரிங்க. வா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, இல் அப்படிங்கிறது ஒற்று எழுத்து. ஸோ நெடில் ஒற்று குரில் அப்படின்னு இருக்கு. ஸோ நெடில் ஒற்று அப்படிங்கிறது பிரிக்கலாமா? அப்போ நெடில் ஒற்று அப்படின்னா நேர் அப்படின்னு வரும். நெடில் ஒற்று அப்படிங்கிறது நேர். அடுத்து குரில் அப்படின்னு இருக்கு, அதுவும் நேர் தான். ஸோ நேர் நேர் அப்படின்னு வரும். நேர் அப்படின்னு இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவோம்? தேமா அப்படின்னு சொல்லுவோம். தேமாங்காயெல்லாம் இல்லை, தேமா மட்டும்தான். ஸோ தேமா. ஸோ இதை பாருங்க, செந்தமிழ் அப்படின்னு இருக்கு. சே அப்படிங்கிறது குரில், இந்த அப்படிங்கிறது ஒற்று. ஸோ அப்போ குரில் ஒற்று அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நேரில் வரும். குரில் ஒற்றுன்னு வரும்போது நேரில் வரும். ஸோ மாமுன் நேர், மாமுன் நேர். புரிஞ்சிருச்சா? அது நேரொன்றா ஆசிரியத்தலை கீழே வரக்கூடியது மாமுன் நேர். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன எழுதியிருக்கோம்னா வாழ்க செந்தமிழ் எழுதியிருக்கோம். அடுத்து ஆசிரியத்தலையில் 2வதாக வரக்கூடியது என்ன அப்படின்னா நிறையொன்றா ஆசிரியத்தலை அப்படின்னு ஒன்று வரும். நிறை ஒன்றா ஆசிரியத்தலைன்னு வரும். அதுக்கு கீழே ஒரு டைப் இருக்கு, விளமுன் நிறை. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டைப் விளமுன் நிறை அப்படிங்கிறது. ஸோ விளமுன் நிறை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வாழிய தமிழ்நாடு அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கு பிரிங்க. வா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, லீ அப்படிங்கிறது குறில் எழுத்து, யாங்கிறதும் குறில் எழுத்து. நெடில் குரில் குரில் இருக்கு. அப்போ அந்த மாதிரி என்ன இல்லை அப்படின்னா 3 இருக்கு. பிரிக்கக்கூடிய இடத்துல நெடில் குரில் குரில் இருக்காது. 3 பிரிச்சு மூணு தான் நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னாலே முதல் எழுத்து குரில் எழுத்தாக தான் இருக்கும், நெடில் எழுத்தாக இருக்கக்கூடாது. ஸோ நெடில் குரில் அப்படின்னு ஒன்று இருக்கா? அப்படியும் இல்லை. நெடில் குரில் குரில் இருக்கா? அப்படியும் இல்லை. அப்போ நெடில மட்டும் என்ன பண்ணணும்? தனியாக தான் பிரிக்கணும். ஸோ அப்போ வா அப்படிங்கக்கூடிய நெடில் எழுத்து தனியாக வந்துடும். நெடில் தனியாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நேர் அப்படிங்கக்கூடிய அசையில் வரும். ஸோ நேர், நேர் அப்படிங்கிறது வரும். அடுத்து குரில் குரில்னு இருக்கு, அதை என்ன சொல்லுவோம்? நிறை அப்படின்னு சொல்லுவோமா? குரில் குரில் அப்படிங்கிறது நிறை தானே. ஸோ குரில் குரில் அப்படிங்கிறது நிறை. அப்போ நேர் நிறைன்னு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நேர் நிறைன்னு இருந்தால் என்னது? கூவிலம். நேர் நிறை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது கூவிலம் அப்படின்னு சொல்லுவோம். கூவிலம், கூவிலம். தமிழ்நாடு அப்படிங்கிறதுல தாங்கிறது குரில், மீங்கிறதும் குரில், இல் அப்படிங்கிறது ஒற்று. குரில் குரில் ஒற்று அப்படின்னு இருக்கு. குரில் குரில் ஒற்றுனா நிறை அப்படின்னு வரும். அப்போ கூவிலம் நிறை அப்படின்னு வருது. விளமுன் நிறை. புரிஞ்சுதா? கூவிலம் நிறை அப்படின்னு வருது, விளமுன் நிறை அப்படின்னு சொல்லி வரும். இது நிறையொன்றா ஆசிரியத்தலைக்கு எடுத்துக்காட்டு. அப்போ ஆசிரியத்தலை கீழே, இந்த ஆசிரியத்தலை கீழே மொத்தம் 2 டைப்பு. ஒன்று நேரொன்றா ஆசிரியத்தலை, இன்னொன்று நிறையொன்றா ஆசிரியத்தலை. இந்த நேரொன்றா ஆசிரியத்தலைக்கு கீழே ஒரு டைப் வரும், அது என்ன அப்படின்னா மாமுன் நேர். நிறையொன்றா ஆசிரியத்தலை கீழே ஒன்று வரும், அது என்ன அப்படின்னா விளமுன் நிறை. அதுக்கு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாச்சு. புரிஞ்சிருச்சா? நேரொன்றா ஆசிரியத்தலை, நிறையொன்றா ஆசிரியத்தலைன்னு என்னன்றது. ஸோ அடுத்து என்னன்றது பாருங்க.
ஸோ அடுத்து பாருங்க ஆசிரிய தலை அப்படிங்கிறது வரும். அடுத்து என்ன பார்த்தோம், வெண்டலை. வெண்டலை அப்படிங்கிறதுக்கும் சேம் திங் அதே தான். இதில் பார்த்தோம்ல அதே எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. வெண்சீர் வெண்டலை தான் வெண்டலைன்னு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வரும் வெண்டலை, இதுலேயும் வந்து வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா களித்தலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. களித்தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு டைப் வரும், காய்முன் நிறை அப்படிங்கிறது டைப். காய்முன் நிறை, காய்முன் நிறை, காய்முன் நிறை, காய்முன் நிறை. வெண்சீர் வெண்டலையில் என்ன பார்த்தோம், காய்முன் நேர் பார்த்தோமா. வெண்சீர் வெண்டலையில் காய்முன் நேர்னு பார்த்துருப்போம். களித்தலையில் காய்முன் நிறை அப்படின்னு வரும். வெண்சீர் வெண்டலைனா காய்முன் நேர் வரும், களித்தலை அப்படின்னு வரும்போது காய்முன் நிறை அப்படின்னு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாமறிந்த மொழிகளிலே, யாமறிந்த மொழிகளிலே. ஸோ இப்போ இதை பாருங்க, யாமறிந்த மொழிகள்னா யா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, மாங்கிறது குறில் எழுத்து, ரீ அப்படிங்கிறதும் குறில் எழுத்து, இந்த அப்படிங்கிறது ஒற்றெழுத்து, தாங்கிறது குறில் எழுத்து. ஸோ நெடில் குரில் 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 ஒற்று குரில் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ இதை பிரிக்கும் போது நெடில் குரில்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா எதுவுமே ஆரம்பிக்காது. நெடிலுக்கு பக்கத்தில் ஒற்று இருந்தால் தான் சேர்த்து எடுக்க முடியும். நெடில் குரில் இருக்கு, அப்போ சேர்த்து எடுக்க முடியாது, நெடில் மட்டும்தான் வரும். அப்போ நெடில் மட்டும்தான் என்ன எழுதணும், நேர். அடுத்து குரில் குரில் ஒற்றுன்னு இருக்கு, சேர்த்து எடுக்கலாமா, குரில் குரில்னு எடுக்கலாம், குரில் குரில் ஒற்றே உங்களுக்கு இருக்கு, இப்போ அதை சேர்த்து எடுக்கலாமா, அது என்னென்னு எழுதணும், நிறை அப்படின்னு எழுதணும், நேர் நிறை. அடுத்து கடைசியாக குரில்னு ஒன்று இருக்குது, அது என்ன வரும், எது கணக்கில் வராதா, நேர்னு. ஏன் மூவசை சீர் படிக்கவே இல்லையா நீங்கள்? ஸோ என்ன வரும், தாங்கிறது குரில் வரும், குரில் எழுத்து அப்படிங்கிறது நேரில் வரும். ஸோ குரில் அப்படிங்கிறது நேரில் வரும். அப்போ நேர் நிறை நேர் அப்படிங்கிறது இதில் வரும். நேர்னு முடிஞ்சிருக்கு, அப்போ அது காய் கேட்டகரியில் தானே வரும். நேர் அப்படின்னு முடிஞ்சாலே அது காய் கேட்டகரியில் தான் வரும். நிறை மூவசை சீரில் நேர்னு முடிஞ்சது அப்படின்னா அது காய் கேட்டகரியில் வரும். மூவசை சீரில் நிறைன்னு முடிஞ்சால் அது கனி கேட்டகரியில் வரும். ஸோ இது என்ன கேட்டகரியில் வரும், கூவிலங்காய் அப்படின்னு சொல்லி வரும். கூவிலங்காய், கூவிலங்காய், கூவிலங்காய். மொழிகளிலே இதை பிரிங்க. மோங்கிறது குறில் எழுத்து, லீங்கிறது குறில் எழுத்து, காங்கிறதும் குறில் எழுத்து, லீங்கிறதும் குறில் எழுத்து, லேங்கிறது நெடில் எழுத்து. ஸோ இப்போ இதை பிரிக்கும் போது குரில் குரில் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? குரில் குரில்ங்கிறத என்ன சொல்லுவீங்க, நிறை அப்படின்னு சொல்லலாமா? ஸோ நிறை. அப்போ கூவிலம் நிறை, கூவிலம் முறை, கூவிலங்காய் நிறை, காய்க்கு முன் நிறை, காய் முன் நிறை. புரிஞ்சிருச்சா? கூவிலங்காய்னு வருது, அடுத்து வந்து சேரக்கூடிய வருமொழியில நிறை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்போ காய் முன் நிறை அப்படிங்கிறது புரியுதா? ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா களித்தலை அப்படின்னு சொல்லுவாங்க, களித்தலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலேயே மொத்தம் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா 4 தலைகள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா முழுசாக பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துருக்கோம், இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை பார்த்துருக்கோம். இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் என்ன வந்துச்சு, மாமுன் நிறை வந்துச்சு, விளமுன் நேர் வந்துச்சு. அது ரெண்டும் என்ன சொன்னோம் அப்படின்னா இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வெண்சீர் வெண்டலை பார்த்தோம். வெண்சீர் வெண்டலைன்னு வரும்போது காய்முன் நேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும். அதே இது இங்கே களித்தலை பார்க்கும்போது அதே இதில் இங்கே காய்முன் நேர்னு வந்ததுன்னா அது வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதை களித்தலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது அல்லாமல் ஆசிரிய தலையில் 2 டைப் பார்த்தோம். ஒன்று நேரொன்ற ஆசிரிய தலை, இன்னொன்று நிறையொன்ற ஆசிரிய தலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் நேரொன்ற ஆசிரிய தலைக்கு என்ன பார்த்தோம், மாமுன் நேர் அப்படின்னு பார்த்தோம். நிறையொன்ற ஆசிரிய தலையில் மாமுன் விளமுன் நிறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறையொன்ற ஆசிரிய தலையில் விளமுன் நிறைன்னு பார்த்தோம். அது ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எப்படி அதை சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இப்போ வெண்பாவை பொறுத்த வரைக்கும் எதை தான் பயன்படுத்துகிறாங்க, இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும் வரும். புரிஞ்சுதா? இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும் வரும். இதை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வருது, ஆசிரிய தலைகளில் இருக்க 2ம் வருது. அது அல்லாமல் களித்தலை அப்படிங்கிறது வருது, வெண்சீர் வெண்டலையும் இதில் வருது. கிளியர்? ஸோ அடுத்து பாருங்க, 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். வெண்பாக்கள் எல்லாமே 2 அடியில் ஆரம்பிச்சு 12 அடி வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். நீங்கள் எடுத்து கொடுத்துருக்க செய்யுள் வந்து 2 அடியிலேருந்து 12 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வெண்பாவில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். 12 அடிக்கு மேலே 13வது அடின்னு சொல்லி ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை களிவெண்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. 12 அடியை தாண்டி 13 அடி 14 அடி அப்படின்னு சொல்ல வந்துச்சு அப்படின்னா இதே கேட்டகரியில் வந்து 13 அடி அப்படின்னு சொல்லி போயிருச்சு. 12 அடியை தாண்டிட்டு அப்படின்னா அதை களிவெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் 3 அடி முதல், அது என்னன்னா ஆரம்பிக்கிறது வந்து 3 அடி, அதுக்கப்புறம் கவிஞரோட மனசு போல அவர் என்ன பண்ணலாம், எழுதிக்கிட்டே போகலாம். எதில், ஆசிரியப்பால. ஆனால் வெண்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன, 2லேருந்து 12 அப்படிங்கக்கூடிய அடி எல்லை கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2லேருந்து 12 அப்படிங்கிறது வெண்பாக்குரியது. 12 தாண்டி 13 வந்துருச்சு அப்படின்னாலே இது களி வெண்பா அப்படிங்கிறதுக்கு போயிடும். ஸோ அடுத்து பாருங்க, ஈற்றுச்சீர் அப்படிங்கிறது எப்போதுமே நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கக்கூடிய வாய்ப்பாட்டில் தான் முடியும். வெண்பாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கடைசி சீர் அப்படிங்கிறது திருக்குறளில் கடைசி வார்த்தை இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கிறதுல
இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை எப்போதுமே எப்படிப்பட்ட வாய்ப்பாட்டில் தான் முடியும் அப்படின்னா நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கக்கூடிய இது நாளில் ஏதாவது ஒன்றா தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கடைசி சீர் அப்படிங்கிறது முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே எப்போதுமே என்ன முடியும் அப்படின்னா ஏகாரத்தில் முடியும். ஏகாரத்தில் முடியும். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஏகாரத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம்ல, பாடும்போது எப்படி முடிக்கிறாங்க? வாழ்த்துவமே அப்படின்னு தானே என்ன பண்ணுறாங்க, முடிக்கிறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து இதில் தான் எழுதியிருக்காங்க, ஆசிரியப்பா தான். புரியுதா? ஏங்கக்கூடிய ஏகாரத்தில் முடிஞ்சது அப்படின்னா அதை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவோம். நாள், பிறப்பு, மலர், காசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வாய்ப்பாட்டில் கடைசி சீர் முடிஞ்சது அப்படின்னா அதை வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சுதா? வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் தெளிவாக இருக்கீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைல்ல? ஏகாரம் அப்படின்னா முடியும் போது எழுத்து ஏ, ஓசை வந்து ஏன்னு சொல்லி முடியும். வாழ்த்துவமே, நீராறும் கடலுடுத்த பாட்டு பாடணுமோ கேட்டிருக்கீங்களா? ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? பாட்டு முடிக்கும் போது எப்படி தான் முடிப்பீங்க? வாழ்த்துவமேன்னு தானே முடிப்பீங்க. அந்த பாட்டு ஏன்னு தானே முடிக்கிறோம். ஏகாரம் வருது இல்லை, வாழ்த்துவமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். சவுண்டு ஏன்னு வருது இல்லை, அதான் ஏகாரம். புரியுதா? ஏ, ஏங்கிறது நெடில் எழுத்து. நெடில் எழுத்து நெடில் எழுத்து. ஏங்கிறது நெடில் எழுத்து. அந்த ஏங்கிறது இந்த எழுத்துப்பா ஏகாரம். அந்த சவுண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வரணும். அதில் முடிஞ்சது அப்படின்னா பாட்டு முடிகிற இடத்துல இந்த சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆசிரியப்பா, வெண்பா ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ அடுத்து பாருங்க, மேற்சொன்னவற்றுள் குறள் வெண்பாவின் இலக்கணத்தையும் அழகிடும் முறையும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குறள் வெண்பா, ஸோ வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய முதல்ல பாவகைகளில் 4 பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் என்னென்ன ஓசை அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் குறள்பால மொத்தம் 5 கேட்டகரி இருக்குது, ஆசிரியப்பால 5 கேட்டகரி இருக்குன்னு பார்த்தோம். பொதுவாக வந்து வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் பார்த்தோம். அதில் வெண்பாவில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான ஒரு டைப் என்ன அப்படின்னா குறள் வெண்பா அப்படிங்கிறது. இந்த குறள் வெண்பா அப்படிங்கிறது 2 அடியில் இருக்கும். அதை பற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டீட்டெயிலாக கொடுத்துட்டு அழகீட்டு வாய்ப்பாடுக்கு ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை பாருங்க, குறள் வெண்பா. குறள் வெண்பா அப்படிங்கிறது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளாய் வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அடிகள்ல மொத்தம் 5 வகை பார்த்தோம் இல்லையா? குறளடி அப்படிங்கிறது 5, குறளடி அப்படிங்கிறது 2 இதுல இருக்கும். சிந்தடி அப்படிங்கிறது 3ன்னு வரும். அளவடி அப்படின்னா 4, நெடிலடினா 5, களி நெடிலடினா 5க்கு மேல இருக்கக்கூடிய அடிகள் இருந்ததுன்னா அது களி நெடிலடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த குறள் வெண்பா அப்படிங்கிறது 2 அடி இருக்கக்கூடிய குறளடி வெண்பாவா வரும். 2 அடி இருக்கக்கூடிய குறளடி வெண்பாவா வரும். ஆமா தானே? எல்லா திருக்குறளுமே எத்தனை அடியில தான் இருக்கும்? 2 அடியில தானே இருக்கும். 7 சீர்கள் இருக்கும், 2 அடி இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதான் கொடுத்துருக்காங்க. குறள் வெண்பா அப்படிங்கிறது 2 அடிகளா வந்து வரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் அடியில 4 சீர்கள் இருக்கும், 2வது அடியில 3 சீர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் அடியில 4 சீர் இருக்கும், 2வது அடியில 3 சீர் அப்படின்னு இருக்கும். முதல் அடியில 4 சீர் இருக்கு அப்படின்றதால 4 சீர் இருக்கிறதால அது அளவடி அப்படின்னு சொல்றாங்க. 2வது அடியில 3 சீர் இருக்கிறதால அதை சிந்தடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிந்தடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கீழே பாருங்க, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்ல சொன்னோம் இல்லையா, யாப்பதி காலத்தில் புலவர் குழந்தை வந்து ஒரு ஓசையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்னதே தான் அதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தடவை என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சொன்னதே தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, அழகீடு வாய்ப்பாடு. செய்யுளில் சீரை அசை பிரித்து நேரசை நிறையசை என பகுத்து காண்பதை முன்வகுப்பில் அழகிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ப வாய்ப்பாடு எழுதுதல். அதுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்றது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அழகீட்டு வாய்ப்பாடு அப்படிங்கிறத எழுத போறோம். ஸோ அழகீட்டு வாய்ப்பாடு எழுதுறதுக்கு முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சீரை தனித்தனியாக எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 7 சீரை பிரித்து ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இந்த ஒரு வார்த்தையும் ஒரு சீர். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7ஐயும் வரிசையாக என்ன பண்ணுறோம் எடுத்து எழுதிடுறோம். தனியாக என்ன பண்ணியிருக்காங்க எடுத்து எழுதியிருக்காங்க. எழுதிட்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு இதுக்கு போட்டோம் இல்லையா, இந்த எழுத்து குறில் எழுத்து, இது நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி போட்டோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எழுத்துக்கும் குறில் நெடில்ன்றதை ஃபஸ்ட்டு எழுதணும். குறில் நெடில் அப்படிங்கிறத எழுதணும். குரில் நெடில் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். எழுதிட்டு அதை பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேரசையா நிறையசையா அப்படின்னு எழுதி அப்புறம் வாய்ப்பாடு வந்து எழுதணும். இதுதான் இதுக்கு என்ன அப்படின்னா வழிமுறைகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், இந்த 7 சீர்களையும் தனித்தனியாக என்ன பண்ணிட்டோம் பிரித்து எழுதிட்டோம். இந்த 7க்கும் இது எழுதுனீங்க அப்படின்னா இது குரில், ஊங்கிறது குரில், லாங்கிறது குரில், காங்கிறது குரில், இத் அப்படிங்கிறது ஒற்று, தோ அப்படிங்கிறது நெடில். ஸோ உலகத்தோ அப்படிங்கிறதுல குரில் 3 குரில் வந்திருக்கு, ஒரு ஒற்று ஒரு நெடில் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? நம்ம எழுத்து தான் எழுதியிருக்கோம். குரில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், எழுத்து தான் எழுதியிருக்கோம். அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஈரசை சீர்களில் பார்த்தோம் இல்லையா,
அசை பிரிக்கும் போது பார்த்தோம் இல்லையா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ரெண்டு அசை இருக்குது, நேரசை இருக்குது, நிறையசை இருக்குது. எப்படி பிரிக்கணுங்கிறத அதில் கொடுத்துருந்தாங்கல்ல. எப்படி பிரிச்சிருந்தீங்க? குரில் குரிலொற்று நெடில் நெடிலொற்றுன்னு வந்துச்சு அப்படின்னா அதை நேர் அப்படின்னு சொல்லுவோம். குரில் 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 ஒற்று குரில் நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது நிறைன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கேட்டகரியில தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிக்கணும். ஸோ இப்போ இதை பாருங்க, குரில் குரில் குரில்னு வந்திருக்கு. 3 குரில் வச்ச மாதிரி எதுலையாவது கொடுத்துருக்காங்களா? நேர்லையோ நிறையிலையோ இல்லை. எப்படி கொடுத்துருக்காங்க? குரில் குரில்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு, அது நிறைக்கு கீழே வரும். அப்போ இந்த ஊ லா அப்படிங்கிறது ஒரு செக்ட் பிரிச்சிருக்காங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கா இத் அப்படிங்கும் போது குரில் ஒற்று அப்படி இருக்கு, குரில் ஒற்று நெடில் இருக்கு. குரில் ஒற்று நெடில்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவுமே இல்லை. குரில் ஒற்றுன்னு ஒன்று இருக்கா? இருக்கு. அப்போ குரில் ஒற்று அப்படின்றது இருக்கு. அப்போ கா இத் அப்படிங்கிறது ஒரு பகுப்பு. இந்த பிரிச்சிருக்காங்களா? அடுத்து பாருங்க, தோ அப்படிங்கிறது தனியா இருக்கு நெடில், அது எதுவுமே செய்ய முடியாது, அதனால என்ன பண்ணிட்டோம், அதை அப்படியே போட்டோம். அப்போ இது குரில் குரில்னு இருக்கு, குரில் ஒற்று இருக்கு, நெடில் இருக்கு. அப்போ குரில் குரில் அப்படிங்கிறத என்ன எழுதியிருக்காங்க? நிறை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய குரில் ஒற்று அப்படிங்கிறது என்னென்னு எழுதியிருக்காங்க? நேர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தனியாக இருக்கக்கூடிய இந்த நெடில் எழுத்து என்னென்னு எழுதியிருக்காங்க? நேர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை ஆல்ரெடி நம்ம படிச்சது தான், அதான் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சுட்டு எழுதியிருக்காங்க. ஸோ நிறை நேர் நேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. மொத்தம் 3 அசை வந்துருச்சு. அப்போ அது மூவசை சீரில் தான் வரும். அதை காய்ச்சீரா கனிச்சீரான்றதை கண்டுபிடிக்கணும். மூவசை சீரில் கடைசியாக நேர்னு முடிஞ்சது அப்படின்னா அது காய்ச்சீரில் வரும். நிறைன்னு முடிஞ்சதுன்னா எதில் வரும்? கனிச்சீரில் வரும். இப்போ இது எதில் முடிஞ்சிருக்கு? நேர்ல முடிஞ்சிருக்கு. அப்ப காய்ச்சீர்ல வரும். நிறை நேர் அப்படிங்கிறது எதுல வரும்? நேர் நேர்னா தேமா, நிறை நேர்னா புளிமா அப்படிங்கிறதுல வரும். புளிமா நேர்ல முடிஞ்சிருக்கு, ஸோ புளிமாங்காய் அப்படின்னு. இன்னொன்று ஞாபகத்தில் வச்சு இன்னொன்று நீங்க பார்த்துக்கலாம். இதுல என்ன சொன்னாங்க? வெண்பால காய்ச்சீரும் இயற்சீரும் மட்டும்தான் வரும்னு இதுல கொடுத்தாங்களா? இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் வெண்பால வரும்னு பார்த்தாங்க இல்லையா? வெண்பால தான் என்ன இருக்கு? குரல் இருக்கு. வெண்பால இருக்கக்கூடிய குரல் வெண்பாவை தான் என்ன பண்ண போறோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதுல என்னதான் வரணும் உங்களுக்கு? இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் உங்களுக்கு வரும். பாருங்க, அவங்க பிரிச்சு கொடுத்துருக்கிறதுல இயற்சீர் வெண்சீர் மட்டுமா வந்திருக்கா? வரலையா? இயற்சின்னா ஈரசை சீர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லாமே எதில் தான் வந்திருக்கு? ஈரசை சீர்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நேர் 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 நிறை நேர் 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 அப்படின்னு சொல்லி என்ன வந்திருக்கு உங்களுக்கு? ஈரசை சீர்கள்லாம் வந்திருக்கு. இது வந்து கடைசியா அதில் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த 7 மட்டும் விட்டுருக்கேன், மேலே உள்ளதெல்லாம் பாருங்க. எல்லாத்துல என்ன வந்திருக்கு உங்களுக்கு? ஈரசை சீர் அப்படிங்கிறது வந்திருக்கு. மூவசை சீரில் வந்தாலும் எந்த சீர் மட்டும் தான் வந்திருக்கு? காய்ச்சீர் அப்படிங்கக்கூடிய வெண்சீர் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ அவங்க கொடுத்தபடி இதில் இருக்கா இல்லையா? இருக்கு தானே? ஸோ அப்போ காய்ச்சீர் மட்டும் தான் வந்திருக்கு. நிறை நேர் நேர் அப்படின்னு வரும்போது புளிமாங்காய். உங்களுக்கு திருக்குறள் கொடுத்துட்டு இந்த மாதிரி மூவசை சீர் வந்து நேர் வந்தா காய்ச்சீர் வருமா இல்லை நிறை வந்தா காய்ச்சீர் வருமா அப்படின்ற குழப்பம் வந்துச்சு அப்படின்னா குழப்பமே வேண்டாம். திருக்குறள்னு வந்துருச்சு அப்படின்னாலே அது குறள் வெண்பா. வெண்பான்னு வந்துருச்சுனாலே இதில் என்ன மட்டும்தான் வரும்? வெண்சீர் அப்படிங்கிற காய்ச்சீர் மட்டும்தான் வரும். கனிச்சீருக்குலாம் வேலையே கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ கனி அப்படிங்கிறதுலாம் இதில் வராது. அப்போ மேலே இருக்கிறதுக்கு புளிமாங்காய். கீழே பாருங்க, அடுத்தது பாருங்க, தொட்டை அப்படின்னு இருக்கு. இப்போ தொட்டைங்கும் போது டோ அப்படிங்கிறது குறில் எழுத்து, ஈட்டு அப்படிங்கிறது ஒற்றெழுத்து, டாங்கிறது குரில் எழுத்து. ஸோ இப்போ குரில் ஒற்று குரில் இருக்கு. குரில் ஒற்று குரில்னு ஏதாவது ஒன்று இருக்கா நம்ம படிச்சதுல? இல்லை. குரில் ஒற்றுன்னு ஒன்று இருக்கா? அப்போ அந்த குரில் ஒற்று அப்படிங்கிறத சேர்த்து பிரிச்சிருக்காங்க. டோ இட் அப்படின்னு சொல்லி சேர்த்து பிரிச்சிருக்காங்க. அடுத்து மிச்சம் இருக்கிறது என்ன? குரில் எழுத்து, அது அப்படியே இருக்கு. அப்போ குரில் ஒற்று அப்படிங்கிறத என்னென்னு எழுதுறோம்? நேர் அப்படின்னு எழுதுறோம். வெறும் குரில் மட்டும் இருந்தாலும் அதை என்ன தான் சொல்லுவோம்? நேர்னு சொல்லுவோம். இப்போ நேர் நேர் அப்படின்னா தேமா, அதை என்ன பண்ணியிருக்காங்க? எழுதியிருக்காங்க, வாய்ப்பாடு எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒழுகல். ஒழுகல் இருக்கு. ஓ அப்படிங்கிறது குறில் எழுத்து, லூ அப்படிங்கிறது குறில் எழுத்து, காங்கிறதும் குறில் எழுத்து, இல் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து. இல் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து. இல் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து. அப்போ குரில் 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 3 குரில் ஒரு ஒற்று அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. 3 குரில் மட்டும் ஏதாவது இருக்கா? இல்லை. 2 குரில் இருக்கா? இருக்கு. அப்போ ஓ லூ அப்படிங்கிறத சேர்த்து ஒரு செக்டா பிரிச்சிருக்கணும், பிரிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, கா இல் அப்படின்னு இருக்கு. குரில் ஒற்றுன்னு இருக்கு. குரில் ஒற்று அப்படிங்கிறது இருக்கா? இருக்கு. குரில் குரில் ஒற்று நெடில் நெடில் ஒற்று தானே நேருக்கு கீழே பார்க்குறோம். அப்போ அது இருக்கு. ஸோ அப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு செக்ட், இது ஒரு செக்ட். அப்போ குரில் குரில் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? நிறை அப்படின்னு சொல்லுவோம். குரில் ஒற்றுன்றதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நேர்னு சொல்லுவோம். அப்போ நிறை நேர்னு இருந்துச்சுன்னா வாய்ப்பாடு என்ன? புளிமா அப்படிங்கிறது வாய்ப்பாடு. ஸோ கீழே பாருங்க, அடுத்து பலக்கற்றும். பாங்கிறது குறில் எழுத்து, லாங்கிறது குறில் எழுத்து, காங்கிறதும் குறில் எழுத்து, இர் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து, ரூங்கிறது குறில் எழுத்து, இம் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து. ஸோ இப்போ இதை பாருங்க, 3 குரில் ஒரு ஒற்று, குரில் ஒற்று, இந்த மாதிரி பெரிய இதில் வந்து உங்களுக்கு என்ன வராது? எதுவுமே வராது. இப்படியே ஒன்னொன்னா கேன்சல் பண்ணிட்டே வரங்க. ஒற்று மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 குரில் ஒரு ஒற்று குரில்னு இருக்கு. அப்படி இருக்கா? இல்லை. இந்த குரிலே எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 குரில் ஒரு ஒற்றுன்னு இருக்கு. அப்படியும் இல்லை. இந்த ஒற்றை எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 குரில் அப்படின்னு இருக்கு. அப்படியும் உங்களுக்கு எதுவுமே இல்லை. 2 குரில் இருக்கா?
அப்போ இருக்கு. அப்போ ரெண்டு குரில் இருக்கும்போது ப லா அப்படிங்கறத என்ன பண்றாங்க, அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டாங்க. அடுத்து கா இர் அப்படின்னு வரும்போது குரில் குரில் அப்படின்னு சொல்லி வருது. குரில் குரில் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கு, கா இருன்னு வரும்போது குரில் ஒற்று அப்படின்னு வருது. குரில் ஒற்றுங்கிறது உங்களுக்கு இருக்கு. குரில் குரில் ஒற்று நெடில் நெடில் ஒற்றுன்னு சொல்லி நேருக்கு கீழே படிக்கிறீங்க. அப்போ அதுல இருக்கு. அப்போ அது ரெண்டையும் சேர்த்து அது ஒரு செக்டா பிரிச்சிருக்காங்க. அடுத்து கீழே அடுத்து கொடுத்துருக்கதும் குரில் ஒற்று அப்படின்னு இருக்கு. அதுவும் என்னதுல தான் வரும், உங்களுக்கு நேர் அப்படிங்கிறது கீழே வரும். பிரிக்க முடியும் உங்களால். அதனால என்ன பண்ணிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பல கர் ரூம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை பிரிக்கும் போது குரில் குரில் அப்படின்னு வந்ததுன்னா அது நிறை, குரில் ஒற்று அப்படின்னு வந்ததுன்னா நேர், குரில் ஒற்று அப்படின்னு வந்ததுன்னா நேர். அப்போ நிறை நேர் நேர் அப்படின்னு வரும்போது புளிமாங்காய். ஸோ அடுத்து கல்லார். காங்கிறது குரில், இல் அப்படிங்கிறது ஒற்று, லாங்கிறது நெடில், இர் அப்படிங்கிறது ஒற்று. ஸோ இதை பாருங்க, குரில் ஒற்று நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லி சேர்த்தபடி உங்களுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு செக்டும் இல்லை. ஆனால் குரில் ஒற்று நெடில் ஒற்றுன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கு. அப்போ கல் அப்படிங்கக்கூடிய குரில் ஒற்று ஒரு செக்ட், லா இர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெடில் ஒற்று ஒரு செக்ட். அப்போ குரில் ஒற்று அப்படின்றதுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், நேர் அப்படின்னு சொல்லுவோம். நெடில் ஒற்றுன்றதுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், நேர்னு சொல்லுவோம். நேர் நேர் இருந்துச்சுன்னா தேமா அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அறிவிலா. அறிவிலானா குரில் 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 நெடில் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது குரில் 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 நெடில் அப்படின்னு இருக்கு. ஸோ இதனை வரும்போது குரில் குரில் அப்படிங்கிறது ஒரு செக்டில் வரும், குரில் நெடில் அப்படிங்கிறது இன்னொரு செக்டில் வரும். ரெண்டுமே எதில் தான் வரும் அப்படின்னா நிறை நிறைன்னு வரும். நிறை நிறைன்னு இருந்துச்சுன்னா கருவிலம் அப்படின்றத எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், தார் அப்படின்னு இருக்கு. தார் அப்படின்னா தாங்கிறது நெடில் எழுத்து, இர் அப்படிங்கிறது ஒற்று எழுத்து. நெடிலும் ஒற்றும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது எதில் வரும், நேர் அப்படின்னு வரும். நேர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பாடு என்ன, நாள் அப்படிங்கிறது வாய்ப்பாடு பார்த்தோம் இல்லையா. நேர் நிறை நேர்பு நிறைவுனா அதுக்கு வாய்ப்பாடு பார்த்தோம் இல்லையா, அதை என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, வெண்பால ஈற்றுச்சீர் எப்படி தான் முடியணும், ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்புன்னு சொல்லி ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் முடியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. உங்களுக்கு இப்போ திருக்குறள்ங்கிறது என்னதான், வெண்பா, அதுக்கு கீழே வரக்கூடியதான் குறள் வெண்பா. குறள் வெண்பால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருக்குறளுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுறோம். அதில் கடைசி சீராக இருக்கக்கூடிய இந்த 7வது சீர், கடைசி சீராக இருக்கக்கூடிய இந்த 7வது சீர் இதை எடுத்து பாருங்க என்னன்னு முடிஞ்சிருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே நாள் அந்த 4 வாய்ப்பாட்டில் ஒரு வாய்ப்பாட்டில் என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. புரியுதா, கனெக்ட் பண்ணிக்க முடியுதா. ஸோ அப்போ மேலே பார்த்தோம்ல, அதான் என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுறேங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன இல்லைன்னா புக் பேக் இல்லை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் என்னன்னு கேட்குறாங்க, டைரக்டாக கேட்குறாங்க. பாவினம் என்னன்னு இப்போ தானே பார்த்தோம். எது, சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியம் கதை இதுல என்ன வரும், அகவற்பா இல்லையா, அகவலோசை அகவற்பா தானே பார்த்தோம். ஸோ அகவற்பா. வெண்பாக்கு கீழே என்ன பார்த்தோம், திருக்குறளும் நாலடியாரும் பார்த்துருப்போம். திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாக்கு கீழே பார்த்துருப்போம். மற்றதில் வந்து சங்க இலக்கியங்களில் வர இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியம் கதை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை அகவற்பா அகவலோசையில் பார்த்துருப்போம். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த கொஸ்டின்ஸும் இல்லை. இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ரூல்ஸ் தான். ரூல்ஸ் அப்ளை பண்ணி இன்னொரு 4 திருக்குறள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகிட்டு வாய்ப்பாடு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் அழகிட்டு வாய்ப்பாடு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த ஃபார்முலா வாய்ப்பாடு எல்லாத்துலேயும் ரொம்ப தரவாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸி. ஸோ இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, யாப்பிலக்கணம் புரிஞ்சிருச்சா, தெளிவாக இருக்கா, என்ன குறள் கொடுத்தாலும் அழகிட்டு வாய்ப்பாடு எழுதிருவீங்களா, அந்தளவுக்கு தெளிவாக இருக்கா, தலைனா என்ன சீர்னா என்ன அடினா என்ன அதெல்லாம் எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருச்சா, எந்த டவுட்ஸும் இல்லைல்ல, கிளியராக இருக்கா. இத்தனை தடவை கேட்குறேன், வாயை திறந்து புரியுது கிளியராக இருக்குது. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வாங்க, அடுத்த டாபிக் பார்க்கலாம்.